கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன். லைஃப்ல மோட்டிவேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் தாங்க. ஆனா மோட்டிவேஷனே லைஃபா போயிட்டு இருந்ததுன்னா நம்ம போறக்கூடிய பாதை என்னன்னே தெரியாம எல்லாரும் ஸ்டேட்டஸ்ல மோட்டிவேஷன் வீடியோவா அப்லோட் பண்ணிட்டு இருக்கிறது பொழப்பா போயிடும். ஸோ மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அங்கங்கே நம்ம உத்வேகமாக செயல்படுறதுக்கான ஒரு கண்டென்ட்டாக இருக்கும். அதன் அடிப்படையில் இந்த டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கு மிக முக்கியமாக ஒரு 4 கண்டென்ட்டை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது உங்களுக்கு படிக்கிறதுக்கான ஒரு உந்துகோலாக இருக்கும் அப்படிங்கிறதே சொல்லலாம். பட் ஆனால் இதே ஒரு வீடியோவை பார்த்துக்கிட்டு நான் முழுக்க மோட்டிவேஷனே நான் இருக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் செயல்படுத்த முடியாது. ஸோ எப்போதும் நான் மோட்டிவேஷனுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு சொல்கிறேன். சாப்பிட்றதுக்காக வாழ்கிறதுக்கும் வாழ்றதுக்காக சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்றதுக்காக சாப்பாடு எடுத்துக்க போகிறோம். ஸோ படிக்கிறதுக்கான மோட்டிவேஷன் எடுக்க போகிறோம். ஸோ உங்களுக்காக மிக முக்கியமாக புது ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான 4 டிப்ஸை அப்படியே கையில் கொண்டு வந்திருக்கேன். வாங்க அது எந்தெந்த டிப்ஸ்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஏகப்பட்ட கேள்விகள் ஒரே இடத்துல குமிஞ்சிருக்கு அப்படின்னா அது ஒன்றே ஒன்று தான், நோட்டிஃபிகேஷன் எப்போ வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் சார் நான் படிக்க ஆரம்பிப்பேன், அதனால் நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிசிலேருந்து வரட்டும், அப்போ தான் நான் புக் எடுப்பேன், வலுக்கட்டாயமாக புக்கை தூக்கி பரணி மேலே போட்டுட்டு எப்படா நோட்டிஃபிகேஷன் வரும்னு எதிர்பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு நீங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான கண்டென்ட் தான் இருக்குது. ஸோ படிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் நம்ம டிஎன்பிசியில் சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன அப்படின்னா நான் பாஸ் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் பொருந்தும். ஆனால் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கங்க, பாஸ் ஆகணும்னா தகுதியை வளர்த்துக்கணும். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், தகுதியை வளர்த்தாம நம்மளால பாஸ் பண்ணவே முடியாது. ஸோ அப்போ என்ன சார், நான் 10th நான் 12th, ஸோ 10th விஓஓ அப்போ தகுதி தானே, நான் டிகிரி முடிச்சிருக்கேன், நான் குரூப் 2க்கு குவாலிஃபிகேஷன் தானே சார், அது தகுதின்னு சொல்லலை. ஸோ கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நம்ம தகுதியை வளர்த்துருக்கோமான்னு பார்க்கணும். அதாவது நீங்கள் சிலபஸை கவர் பண்ணியிருக்கிறீங்களான்னு நீங்கள் பார்க்கணும். சிலபஸே என்னன்னு தெரியாதான் இப்போதான் சிலபஸை கவர் பண்ணணும் அப்படின்னு நிறைய பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த கொஸ்டினை வைப்பீங்க. ஸோ சிலபஸே தெரியாமல் எப்படி சார் நான் படிக்கிறது அப்படின்னு கேட்பீங்க. ஏன்னா குரூப் 4க்கு சிலபஸ் சேஞ்ச் ஆகுமான்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க, குரூப் 2க்கு தமிழ் வருமானு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இப்படி வெயிட் பண்ணியே நம்ம நோட்டிஃபிகேஷன் வர வரைக்கும் வெயிட் பண்ணியே நமக்கு முன்னாடி கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான பேர் போயிடுவாங்க. அப்போ என்ன சார் பண்ணுறது அப்படின்னா சில சிலபஸ் என்னைக்குமே சேஞ்ச் ஆகவே ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் இல்லாமல் சிலபஸ் வரப்போதா? இல்லை, மேக்ஸ் மினி போனால் 12 டாபிக் தான். ஹசிஎம் விட்டா எல்சிஎம், எல்சிஎம் விட்டா டைம் அண்ட் ஒர்க்கு, ரேஷியோ, ப்ரொபோர்ஷன் இப்படி வந்தது தான் வரப்போதே தவிர புதுசாக ஒட்டுமொத்தமாக எடுத்து ஜப்பானில் இருக்கக்கூடிய சிலபஸ் நமக்கு வைக்கப்பட்டது கிடையாது. ஸோ சிலபஸில் மேக்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதே போல் சயின்ஸும் மாறாது. ஃபிசிக்ஸ் ஆகட்டும், கெமிஸ்ட்ரி ஆகட்டும், பயாலஜி ஆகட்டும், கண்டென்ட் மாறாது. ஸ்கூல் புக்கில் இருந்து தான் சயின்ஸ் எடுத்து கேள்விகள் கேட்பாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நான் சிலபஸ் வந்தால் மட்டும்தான் நான் குரூப் 4லாம் படிப்பேன், அது வரைக்கும் நான் படிக்க மாட்டேன் சார், போங்க சார் எனக்கு கோபமாக வருது அப்படின்னு நீங்கள் ஃபீலிங்கான ஸ்டேட்டஸை வாட்ஸ்அப்பில் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் நீங்கள் ஸ்டேட்டஸ் வச்சுக்கிட்டே தான் இருக்கணும். அதனால காமனாக இருக்கக்கூடிய சிலபஸை தயவு செஞ்சு படிங்க. அதுக்கு என்னோட ப்ரிஃபரன்ஸ் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேக்ஸ் எடுத்துக்கலாம். மேக்ஸ் கண்டிப்பாக எல்லா சிலபஸ்லையும் இருக்கும், எல்லா சிலபஸ்லையும் அந்த கண்டென்ட் மாறவே மாறாது. ஹசிஎஃப், எல்சிஎம், ரேஷியோ, ப்ரொபோர்ஷன், டைம் அண்ட் ஒர்க்கு, பர்சன்டேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், ப்ராபபிலிட்டி இந்த மாதிரி அடிக்கிட்டே போகணும். அதனால காமனாக இருக்கக்கூடிய நீங்கள் மேக்ஸை டெய்லியும் ஒரு 15 சம் போட்டு பார்க்கலாம். சார் 15 சம் கஷ்டமே சார் அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டம்னா கண்டிப்பாக டிஎன்பிசியில் கிளியர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா மேக்ஸ் இல்லாமல் டிஎன்பிசியில் கிளியர் பண்ணவே முடியாது. ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் மேக்ஸே தெரியல, மேக்ஸே எனக்கு வராது, நான் டிஎன்பிசியில் கிளியர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக முடியவே முடியாது. 25 கேள்விகளில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு 20 கேள்வி அடித்தா மட்டும்தான் டிஎன்பிசியில் கிளியர் பண்ண முடியும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 5ஆம் கிளாஸ், அதாவது 5ஆம் கிளாஸ் சேர்றதுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஒரு குழந்தை வந்து ஒரு 5ஆம் கிளாஸில் சேருது, இல்லை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் சேர்ந்து வச்சுக்கோமே, எல்கேஜியில் சேருது, ஏதாவது சேர்னா 5 வயசு ஆயிருக்கணும் அப்படிங்கிறது குவாலிஃபிகேஷன், அப்படித்தானே? ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாத்தையுமே இருக்கும். ஆனால் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸில் பிரில்லியண்டாக படிக்கிறதுங்கிறது அதோடைய படிப்பை பொறுத்து தான். ஸோ 10th முடிச்சதுனால 12th முடிச்சதுனால நீங்கள் எக்ஸாம் வேணா எழுதலாம், டிகிரி முடிச்சதுனால எக்ஸாம் வேணா எழுதலாம், ஆனால் கிளியர் பண்ண முடியாது. ஸோ மேக்ஸ் இல்லாமல் உங்களால் கிளியர் பண்ணவே முடியாது. எல்லாரும் தியரி படிச்சிருப்பாங்க, ஆனால் ஒரு சில பேர் மட்டும்தான் மேக்ஸை பார்ப்பாங்க. ஏன்னா மேக்ஸிக்கல் ப்ராக்டிக்கலாக நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் மேக்ஸ் ஒமிட் பண்ணிட்டு நான் படித்து பாஸ் ஆகலாம் நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு மூட்டை கட்டி வச்சுருங்க. இல்லைனா நம்ம ப்ரைவேட் செக்டாரில் ஏதாவது ஒரு ஜாப் போயிட்டு நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண பாருங்கள், கிளியர் பண்ணவே முடியாது. ஓகே, மேக்ஸ் முடிஞ்சு அடுத்த என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி சயின்ஸ் தான். சயின்ஸே ஏகப்பட்ட பேருக்கு சுத்தமாக வரவே வராது. காரணம் என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எஜுகேஷனை அதை தியரிட்டிக்கல் வைஸ் மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிச்சு 5 மார்க் கேள்வி இதுதான் வருதுன்னு சொல்லி மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் சயின்ஸும் நீங்கள் புரிஞ்சால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும்.
ஒருத்தட்ட கொண்டு போயிட்டு நீங்கள் தமிழில் கொஸ்டின்ஸ் கேட்டிங்கன்னா ஆன்சர் பண்ணிடுவாங்க. ஏன்னா தமிழ் நமக்கு தாய்மொழி அப்படிங்கிறதுனால. ஆனால் மேக்ஸோ சயின்ஸோ எல்லாராலையும் ஆன்சர் பண்ண முடியாது. சயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கஷ்டம்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்க எல்லா கண்டென்ட்டுமே ரொம்ப ஈஸி. புரிந்து படித்தால் அனைத்தும் எழுது. ஸோ அதனால் சயின்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஃபஸ்ட்டு மேக்ஸ் சொன்னேன், அதுக்கப்புறம் சயின்ஸ் தான் சொல்லுவேன் நான் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா ஒருத்தங்க எல்லாருமே அந்த ஒரு ஆவரேஜ் மார்க் எல்லாருமே எடுத்துருவாங்க. ஆவரேஜ் மார்க் எல்லாமே எடுத்துருவாங்க. இதெல்லாம் நீங்கள் யார் போய் கேட்கணும், 2 வருஷம் 3 வருஷம் படிச்சுட்டு கொண்டு போயிட்டு மைக்கு கொண்டு போயிட்டு நீங்கள் எதனால வந்து ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா மேக்ஸிமம் அவங்க சொல்லக்கூடிய பதில் ஒன்று மேக்ஸாக இருக்கும், இன்னொன்று சயின்ஸாக இருக்கும். சயின்ஸில் ஒரே ஒரு மார்க் போனதுனால அவங்களுக்கு அந்த லைஃப்பில் அந்த போஸ்டிங் கிடைக்காம போயிருக்கும். அதனால இப்போ இருந்து நீங்க சயின்ஸ் மேக்ஸ் ஃபாலோ பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் அதுக்கு எடுத்துக்கூடிய ஒரே சப்ஜெக்ட் சோசியல் சயின்ஸ். ஸோ சமூக அறிவியல் இருக்கக்கூடிய 6th இருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை படிச்சே ஆகும். அதில் எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணுமா அப்படின்னா கிடையாது. நீங்கள் சிலபஸை கையில் எடுத்துட்டு, அதாவது ப்ரீவியஸ் இயர் சிலபஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதை கையில் எடுத்துட்டு, ஸோ மேக்ஸிமம் குரூப் 2க்கெல்லாம் சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுது, குரூப் 4க்கு வேணால் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அதுவுமே நீங்கள் ஜென்ரல் சயின்ஸ் எல்லாம் மாறும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப தவறான விஷயம். மேக்ஸிமம் அதே தான் இருக்கும், 1 2 தான் மாறும். அதனால நீங்கள் இந்திய தேசிய இயக்கம்னா ரொம்ப முக்கியம். ஸோ ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் இந்த உலகப்போர் சம்மந்தப்பட்டதை நீங்கள் ஒமிட் பண்ணலாம். அதாவது முதல் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ரஷ்ய புரட்சி, அதெல்லாம் நீங்கள் படிக்க தேவையில்லை. மற்றபடி ஐஎன்எம் இருக்கக்கூடிய காந்திய காலம், அது மட்டும் இல்லாமல் சுதேசி இயக்கங்கள், வேற இங்கே இருக்கக்கூடிய தமிழகத்தின் பங்கு, அதாவது விடுதலை போராட்டத்தில் தமிழகத்தின் பங்கு, பெருங்கலம், இந்த மாதிரி நிறைய டாபிக் ரிப்பிட்டேஷனாக இருக்குது. நீங்கள் அதை தாராளமாக படிக்கலாம். அதே நேரத்தில் வரலாறு நீங்கள் படிக்கும்போது பிரித்து படிங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐஎன்எம் அப்படின்னா ஐஎன்எம் தனியாக எடுத்துக்கங்க. ஐஎன்எம்னா என்ன? ஐஎன்எம்னா காந்திய காலகட்டம், இங்கே காந்தி வர்றப்ப என்ன நடந்துச்சு, இங்கே இருக்கக்கூடிய சுதேசி இயக்கங்கள் என்ன நடந்துச்சு, ஸோ சுதேசி இயக்கங்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சுதேசி இயக்கங்கள் என்ன நடந்தது, வஉசி என்ன பண்ணார், அந்த மாதிரி புரிஞ்சு மட்டும்தான் ஹிஸ்ட்ரியும் படிக்கணுடைய. நான் மொட்டை மனப்பாடம் பண்ணுவேன், நான் ஷார்ட்கட் போடுவேன் அப்படின்னா ஷார்ட்கட்டுக்கு தனி புக்கு தான் ரெடி பண்ணணும். புரிஞ்சு பிடிச்சி படித்ததுக்கப்புறம் நீங்கள் ஷார்ட்கட் எடுக்கணும். பெருங்கலகம்னா என்ன, பெருங்கலத்தோட காரணம் என்ன, எல்லாம் படிச்சு முடிச்சதுக்கப்புறம் பெருங்கலத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் யார் யார் தலைமை தாங்கினா அதுக்கு ஷார்ட்கட் வச்சுக்கலாம். பெருங்கலகமே தெரியாது, ஆனால் பெருங்கலகம் வருஷம் மட்டும் நான் சொல்லுவேன்னா குரூப் 2 கிளியரே பண்ண முடியாது. கேள்விகள் ரொம்ப தரமானதாக இருக்கும். அதனால ஹிஸ்ட்ரிக்கு தனி இம்பார்ட்டன்ட் கொடுங்க. தென் பாலிட்டி இல்லாமல் எதுவுமே கிடையாது. பாலிட்டி முன்ன கூட கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு, ஆனால் இப்போ பாலிட்டி எல்லாரும் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஆர்டிகல் 1 இருந்து 32 வரைக்கும் 6 வயசு சொல்றதெல்லாம் ரெடியாக இருக்கிறாங்க. ஸோ பாலிட்டியும் புரிஞ்சு படிங்க. நம்மளுக்கு வீடியோஸ் போட்டு நீங்கள் வேணா பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்க. பாலிட்டிக்கு உங்களுக்கு வீடியோ தரமானதாகவே இருக்கும். பாருங்க, படிச்சுட்டு புரிஞ்சு படிங்க. ஸோ ஆப்வியஸ்லி இப்போ சொல்லக்கூடிய கண்டென்ட் நான் நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னா ஐ எம் ஸோ சாரி, நீங்கள் வேற ஜாப் ஏதாவது போய் அதெல்லாம் ஓகே சார், இப்போ தமிழ் படிக்கவா வேண்டாமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா படிக்கலாம். எப்போ படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் ஓரளவு முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் தமிழ் ஆரம்பிக்கலாம். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரு பக்கா பேக்கேஜ். ஸோ தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ணி படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா மற்றதெல்லாம் ரிவிஷன் பர்பஸாக இருக்கும். முடியாது, நான் தமிழும் படிப்பேன், சோசியல்ஸும் படிப்பேன், பாலிட்டியும் படிப்பேன், மேக்ஸும் போட்டு பார்ப்பேன் அப்படின்னு ஒரே இதில் அப்படியே கலந்து படிச்சிங்கன்னா ஒரு சாதத்துக்குள்ளே சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாம் கலந்து சாப்பிட்ற மாதிரி. ஸோ ரொம்ப கேட்கவே ஒரு மாதிரியாக இருக்குது. அதனால் தமிழ் நீங்கள் படிக்கும்போது மற்ற கான்செப்டை ஒரு ரிவிஷன் பண்ணுற பர்பஸாக இருக்கணும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த ஜென்ரல் சயின்ஸுடைய டாப்பிக்கை தயவு செஞ்சு முடிச்சிருக்கேன். நான் எல்லாம் சேர்ந்து படிச்சிருவேன், நான் அப்பா டக்கர் அப்படின்னு நீங்கள் படித்தா ரொம்ப சந்தோஷம். நான் சொல்கிறது ஒரு ஆவரேஜான இருக்கக்கூடிய பர்சன்ஸ். ஏன்னா தமிழ் படிக்கிறது ஈஸி, தமிழ் படிக்கிறது ரொம்ப சுலபம். ஸோ நீங்கள் 2 மாதம் 3 மாதம் நீங்கள் டைம் 2 மாதத்துல தமிழ் படிச்சிட மாட்டீங்களா? தாராளமாக படிச்சிடலாம். ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது நீங்கள் வந்து புரிஞ்சு படிக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் கிடையாது. நீங்கள் தெரிஞ்சுக்க தான் போகிறீங்க. அதை தெரிஞ்சுக்கக்கூடிய கண்டென்ட்டை அப்படியே கொஸ்டினாக கேட்க போகிறாங்க. ஸோ அதனால் தமிழை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு ஜென்ரல் சயின்ஸுக்கு நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு முன்னாடி ஃபாலோ பண்ணுங்க. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ், அடுத்து தமிழ். ஓகே அதெல்லாம் புரியுது. இப்போ நாங்கள் அடுத்து என்ன பண்ணணும், இப்போ படிக்கணும்னு ஆர்வமாக இருக்கோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் புரியுது, எப்படி படிக்கிறது அப்படின்னு வந்து புது ஸ்டூடெண்ட்ஸ் எதிர்பார்ப்பீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கு தெளிவாக சொல்லுங்கள். ஒரு சப்ஜெக்ட் நீங்கள் ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படின்னா 6th இருந்து 10th வரைக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபிசிக்ஸ் எடுத்துக்கிறேன் அப்படின்னா சிலபஸை கையில் எடுத்து எக்கம் அப்படின்னு இருந்துச்சுன்னா எக்கம் 6th இருந்து 10th வரைக்கும் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்பேன். இப்போ ஹிஸ்ட்ரியிலே நான் எடுத்துக்கிட்டேன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முகலாயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா முகலாயர்கள் எந்தெந்த லெசனில் இருக்குன்னு எடுத்துக்கேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லெசன் வைஸு, அதாவது 6th 7th 8th 9th நீங்கள் இந்த மாதிரி டாபிக் வைஸு நீங்கள் தனித்தனி லெசனாக நீங்கள் படிச்சிங்கன்னா ஒன்றும் புரியாது. முகலாயரை பற்றி 6th 7th 8th அந்த 9th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க, 11th 12th ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் புக்கு வைஸு நீங்கள் ஹிஸ்ட்ரி படிக்கிறது வேஸ்ட். ஹிஸ்ட்ரி வைஸு புக்கு படிக்கிறது வேஸ்ட், கண்டென்ட் வைஸ் தான். ஸோ ஆப்வியஸ்லி சயின்ஸும் அது மாதிரி தான். ஸோ சயின்ஸுக்கு நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா சயின்ஸ்னால் யூடியூப்பில்
நம்மளுக்குன்னு ஒரு தனி ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம புக்கு உங்களுக்கு ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்காவா உங்களுக்கு அப்போவே தெரியும் வேறு லெவலில் ஒரு புக்கு ரெடி ஆகிட்டே இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் மற்ற சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கும்போது கண்டென்ட் வைஸ் படிங்க, டாபிக் வைஸ் படிக்கணும்னா பாலிட்டி நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். ஏன்னா பாலிட்டி நீங்கள் ரெண்டாக பிரிச்சுக்கலாம். 6th 7th 8th 9th அப்படி படித்தாலும் கண்டென்ட் மாறாது, பேசிக்காக இப்படி படித்தாலும் கண்டென்ட் மாறாது. காரணம் என்னன்னா ஒவ்வொரு கண்டென்ட்டும் வேரியேஷன் இருக்கும். ஆனால் ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது, கோர்வையாக இருக்கும். ஸோ கோர்வையாக இருக்கிறதுனால 11th 12th நீங்கள் தனியாக எடுத்து வச்சிடணும், 10th தனியாக இருக்கும். 10th காந்திய காலகட்டம் இருக்குது, ஸோ 12th காந்திய காலகட்டம் இருக்குது. ரெண்டையும் மர்ஜ் பண்ணி படித்தாதான் காந்திய காலகட்டம் முடியும். நான் 10th வரப்ப அந்த லெசன் படிக்கும்போது இது படிச்சிங்கன்னா ரெண்டு தனித்தனியாக படிச்சுன்னா கொலாப்ஸ் ஆயிரும். அதனால் புரிஞ்சுக்கணும். லாஸ்ட் ஒன் ஃபைனல் ஒன், இது எப்போதும் சொல்கிறது தான், இருந்தாலும் எப்போதும் போல் நம்ம சொல்லிடுவோம், நம்மளுடைய கடமையை நம்ம சரியாக ஃபாலோ பண்ணிக்குவோம். ஸோ படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செஞ்சு படிக்கிறதுல கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சார் நான் எதை சார் ஃபாலோ பண்ணுறது, எப்படி சார் ஃபாலோ பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணுவீங்க. தெளிவாக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் கற்றுக்கிறதுக்கான சோர்ஸ் எங்கே இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. கற்றுக்கணும்னா ஒரு விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும். லேர்ன் பண்ண இது தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம ஒரு வீடியோஸ் போடுறோம் அப்படின்னா வீடியோஸ் நான் மேக்ஸ் நான் எடுத்துக்கிறேன், கற்றுக்கிறேன். ஸோ இதில் தான் நான் கற்றுக்கிறேன் அப்படின்னு படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிறதுக்கான வீடியோ பார்ப்பாங்க. ஆனால் இப்போ நான் பேசுறது உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுக்காக. இது மாதிரி நான் டெய்லி 10 வீடியோ போட்டேன்னா அதே உட்காந்து பார்த்துட்டு இருக்கக்கூடாது. அப்புறம் யூடியூப்ல உங்களை பார்க்க வைக்கிறதுக்காக நான் 10 வீடியோ போடுவேன். ஆனால் நீங்கள் இதை பார்த்துக்கிட்டே இருந்தால் நீங்கள் படிக்க மாட்டீங்க. அதனால தான் சொல்கிறேன், மோட்டிவேஷன் அப்படிங்கிறது மோட்டிவேஷன் வீடியோ, பேசுகிற வீடியோ, இப்படி படிங்க, அப்படி படிங்க, அந்த லெசனை படிங்க, இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுங்க, அதை மாதிரி ட்ரை பண்ணுங்க, இதை மாதிரி ட்ரை பண்ணுங்கன்னு போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் உங்களால் ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்? அந்த வீடியோ போட்டவங்கனால கூட ஃபாலோ பண்ண முடியாது. ஏன்னா டெய்லியும் ஒரு வீடியோனா எப்படி ஃபாலோ பண்ண முடியும்? அதனால உங்களுக்கு மோட்டிவேஷன் அப்படி பண்ணக்கூடிய வீடியோவை ஜஸ்ட் பாருங்க. பட் ஆனால் படிக்கிறதுல இம்பார்ட்டன்ட் கொடுங்க. ஒரு வீடியோவில் நீங்கள் கற்றுக்க முடியும்னா அந்த கற்றுக்கிற வீடியோவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் சார் நான் அதில் சேரலாமா சார், இதில் சேரலாமா சார், உங்கள் விருப்பம். ஆனால் நீங்கள் அதில் சேர்ந்தீங்கன்னா அதை யூட்டிலைஸ் பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு புக்கு ஒன்று வாங்கினேன், அந்த புக்கை நான் யூட்டிலைஸ் பண்ணணும். நாளைக்கு நான் ஒரு சயின்ஸ் புக்கு கொடுக்குறேன்னா அந்த சயின்ஸ் புக்கை யூட்டிலைஸ் பண்ணணும். அந்த புக்கை முடிக்காமல் நீங்கள் அடுத்த புக்கு வாங்கக்கூடாது. இப்போ நான் ஒரு புக்கை உங்கள்கிட்ட கொடுக்குறேன், நீங்கள் வாங்குறீங்க, சூப்பராக இருக்குல்ல, பக்காவாக பண்ணியிருக்காரு, சூப்பர், வேற லெவல்ப்பா அப்படின்னு சொல்லி வச்சுட்டு அதை அப்படியே பரணியில் வைக்கிறதுக்கு எதுக்கு அந்த புக்கு வாங்குறீங்க? வேஸ்ட்டு. அதாவது சாதத்தை சமைச்சிட்டு சாப்பிடாம அப்படியே குப்பை தொட்டியில் போடுறதுக்கு சாப்பிடும். புக்கு வாங்குறது சுலபம், ஆனால் அதில் இருக்கிற படிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால தான் புக்கு ஈஸியாக போட்டுடலாம், ஆனால் புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு புக்கை வாங்கினீங்கன்னா தயவு செஞ்சு அதை படித்து மண்டையில் ஏற்ற பாருங்க. நீங்கள் புக்கு வாங்குறதுனால பாஸ் ஆக மாட்டீங்க, படித்தா மட்டும்தான் பாஸ் ஆகுங்க. என் பார்வையில் அவ்வளோ புக்கு இருக்குது, அந்த புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை நான் எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு தோரணை இருக்கு இல்லையா? இல்லை நம்ம அப்புறம் படிச்சுக்கணும் அப்படின்னு வர்ற புக்கெல்லாம் வரிசையாக வாங்கி வச்சிங்கன்னா உங்களால் எந்த ஜென்மத்துக்கும் கிளியர் பண்ண முடியாது. அடுத்த மாதம் வேற ஒரு புக்கு வரும், அதை வாங்குறதுக்கு நீங்கள் ரெடி ஆகும். அதுக்கப்புறம் எஸ் முக்கியமான ஒரு விஷயம் சார், நான் உங்கள் யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுறேன் சார் அப்படின்னு நீங்கள் நினைச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே சொல்லக்கூடிய விஷயம் ஒன்று தான். தயவு செஞ்சு பிளேலிஸ்ட்டு போங்க. பிளேலிஸ்ட்டில் நான் எல்லாத்துக்கும் வீடியோ போட்டிருக்கேன், போர்டு வீடியோ போட்டிருக்கேன், 1.5 மணி நேரம் 1.5 மணி நேரம் வீடியோ போட்டிருக்கேன். சார் எனக்கு 1.5 மணி நேரம் வீடியோலாம் வேணாம், எனக்கு 10 நிமிஷம் வீடியோ தான் வேணும் அப்படின்னா நம்ம இருக்கிற கண்டென்ட் வராது. ஏன்னா ஒரு டாப்பிக்கை படிக்கிறதுனா நீங்கள் ஆழ்ந்து உள்ளே இருக்கணும், உள்ளே இருக்காமல் ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ ஒரு டாபிக் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் டாப் 2 பாட்டும் கற்றுக்கணும்னு ட்ரை பண்ணுங்கள். கற்றுக்க உங்களால் முடியல அப்படின்னா அட்லீஸ்ட் அந்த ஒரு 1 hour வீடியோவில் ஒரு half an hour கற்றுக்கிட்டு ஷார்ட் நோட்ஸ் எழுதுங்க. ஷார்ட் நோட்ஸ்ன்னு ஆகுது, ஷார்ட் நோட்ஸ் எழுதாமல் பாஸ் ஆக முடியுமா? ஷார்ட் நோட்ஸ் எழுதாமல் பாஸ் ஆக முடியும், என்ன ஒரு 5 வருஷம் ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணதா இருந்தால் ஷார்ட் நோட்ஸ் எழுதுறாங்க. நான் சொல்லக்கூடிய கண்டென்ட் கிளியர் பண்ணணும்னா ஷார்ட் நோட்ஸ் எழுதணும். கை வலிக்குதுன்னா கை வலிக்கத்தான் செய்யும், பெருசு அந்த மாதிரி தான். ஸோ கை கண்டிப்பாக வலிக்கும். நீங்கள் ஷார்ட் நோட்ஸ் எவ்வளோ தூரம் எழுதுறீங்களோ அவ்வளோ தூரம் நீங்கள் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருப்பீங்க. எனக்கு ஷார்ட் நோட்ஸ் எழுதுகிற பழக்கம்னா கிடையாது, நான் சும்மா ரீட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் அடுத்த மாதம் திரும்ப அதை ரீட் பண்ணுவீங்க. அப்புறம் அதை படிக்காமல் டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுறது. இப்போ நம்மளே ஒரு டெஸ்ட் பேஜ் போட்டோம்னா ஆர்வத்தில் ஜாயின் பண்ணுறது, ஆனால் அடுத்த ஒரு வாரத்தில் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டு வேறு ஏதாவது டெஸ்ட் பேஜ் கிடைக்குதா சார் அப்படின்னு தேடுறது. இதெல்லாம் உங்கள் மணியை உங்கள் டைம் வேஸ்ட் ஆகும். ஒரு கான்டென்ட்டை எடுத்துக்கிட்டீங்களா, அந்த கான்டென்ட்டை முழுசாக செயல்படுத்துங்க. ஒரு இதில் குதிச்சிட்டிங்களா, நல்லதாக கெட்டதாக அதை ஃபாலோ பண்ணுங்க. அப்போ தான் உங்களுக்கு அது திருப்தியாக இல்லையானே தெரியும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஆர்வ கோளாறில் போயிட்டு எதுலையாவது போய் ஜாயின் பண்ணுறீங்க. இப்போ நம்ம இதில் ஜாயின் பண்ணிட்டு 2 வாரம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விட்டுட்டீங்கன்னா நான் எப்படி அதை உபயோகப்படுத்துகிறேன், நான் எப்படி உங்களுக்கு சர்வீஸ் கொடுக்குறேன்னு கடைசி வரைக்கும் உங்களுக்கு தெரியாது. அடுத்த மாதம் நான் அடுத்த நான் இப்போ ஜாப் பேசஸ் ஐன பேட்ச் ஓவர் ஆயிடுச்சு, இப்போ நான் அடுத்து பாலிட்டி பேட்ச் போட போகிறேன். இந்த பாலிட்டி பேட்ச்லையும் சேருவீங்க. அது படிச்சிங்களா சார்னா? அது படிக்கல. அப்போ நான் எப்படி சர்வீஸ் கொடுத்தேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு இடத்துல இருந்து ஒரு காஃபி ஷாப்புக்கு போகிறீங்கன்னா ஒரு காஃபியை ஃபுல்லாக குடிச்சதுக்கு அப்புறம் தான் அந்த காஃபி நல்லா இருக்கா இல்லையான்னு நமக்கு தெரியும்.
காஃபியை வாங்கிட்டு குடிக்காம குப்பை தொட்டியில் கொட்டிட்டு எனக்கு டைம் சரியில்லை, ஆனால் நான் படிக்கல, இந்த காஃபியை குடிக்கிறது எனக்கு டைம் இல்லை சார், வீட்டில் பிரச்சனை சார், நீங்கள் இன்னொரு காஃபி போட்டாலும் நான் குடிப்பேன் அப்படின்னா அந்த காஃபிக்காரன் உங்கள்கிட்ட காஃபி கொடுத்துக்கிட்டே தான் இருப்பான். அதனால ஒரு சர்வீஸ் வாங்குறீங்க எங்க இருந்தாலுமே, இது நீங்க சின்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு பெரிய பெரிய அகாடமி நீங்க 40,000 50,000 கொடுத்து சேர்ந்தாலும் சரி, இல்ல நீங்க சாதாரண ஒரு யூடியூப் சேனல்ல போய் சேர்ந்தாலும் சரி, இல்ல நம்ம கிட்ட சேர்ந்தாலும் சரி, அதை ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. உங்களால ஃபாலோ பண்ண முடியலையா, உங்களால ஃபாலோ பண்ண முடியா, அதுல இருந்து பேக் டு வந்துட்டு வேற சோர்ஸ் ட்ரை பண்ணுங்க. எங்க போனாலும் படிப்புன்றது மட்டும் தெளிவா இருங்க. படிக்காம சும்மா வீடியோ பார்த்து என்னால பாஸ் ஆக முடியும் அப்படின்னு யாராவது சொன்னாங்கன்னா முட்டாள்கள் சொல்றாங்க அப்படின்னு நல்லா தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க படிச்சாதான் உங்களால பாஸ் பண்ண முடியும். அதே நேரத்துல ஒரே நேரத்துல நான் எல்லா சப்ஜெக்டும் படிச்சிருவேன் அப்படிலாம் மனுஷங்களுக்கு கிடையாது. மனிதர்கள் அந்த மாதிரி கிடையாது. மனிதர்களால படிக்க முடியாது. ஒரு நாளைக்கு உங்களால எப்படி எல்லா சப்ஜெக்டும் படிக்க முடியும்? நான் ஓப்பனா ஒரு உண்மையை சொல்றேன். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் ஒரு ஷார்ட் நோட்ஸை எழுதி ஒரு டாபிக்கை படிக்கிறாங்கன்னா மிஞ்சி போனா அவங்களால 10 பேப்பருக்கு மேல 10 இல்ல 15 பேப்பருக்கு மேல அவங்களால முடிக்க முடியாது. இது நிதர்சனமான உண்மை. நீங்க வேணா ட்ரை பண்ணுங்களேன். ஒரு ஷார்ட் காந்திய காலம் இருக்குங்க. காந்திய காலம் 12ஆம் வகுப்பு காந்திய காலம். இன்னைக்கு உட்காருங்களேன். இன்னைக்கு உட்காந்து என்ன பண்ணணும், அதை படிக்கணும். நீங்க ஷார்ட் நோட்ஸ் எழுதணும். வேற யாராவது வந்து கொடுக்கறத உட்காந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்து நாம முடிச்சுட்டு சொல்லக்கூடாது. உங்க கைப்பட உங்க கையால் எழுதணும். நீங்க தானே வேலைக்கு போக போறீங்க. இப்போ நீங்க தான் எழுதணும். அதெல்லாம் எனக்கு கஷ்டம், அதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகுது, அதெல்லாம் அப்ப அந்த டாபிக்ல இருந்து 1.5 மார்க் விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது இல்லையா? அப்ப கண்டிப்பா கஷ்டப்படுறதுக்கு தயாரா இருக்கும். அவங்களால தான் தகுதி வளர்த்துக்க முடியும். ஸோ டிஎன்பிசி என்ன எதிர்பார்க்குது அப்படின்னா, இந்த சிலபஸ்ல இருந்து நான் ஒரு கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்றேன், அந்த கொஸ்டினை உன்னால ஆன்சர் பண்ண முடியுதான்னு செக் பண்றாங்க. அவ்வளவுதான். அந்த டாபிக்ல இருந்து பெருங்கலகத்துல இருந்து நான் உள்ள நுழைச்சு நான் கேள்வி கேட்கும் போது உனக்கு தெரியல அப்படின்னா நீ அன்குவாலிஃபை, நீ டிஸ்குவாலிஃபை. அப்போ உனக்கு வேலை கிடையாது. அப்ப நான் கொடுத்துருக்கிற சிலபஸ் ஒழுங்கா படிடான்னா அதை படிக்காம மேலோட்டமா படிச்சு நீ மார்க் போச்சுன்னா அதுக்கு நான் போனையான்னு டிஎன்பிசி தரப்பு வந்து கொள்வாங்க. தெளிவு, புரிதல், இதுதான் டிஎன்பிசியோட தாரதந்திரம்னு வச்சுக்கோங்க. ஒரு தெளிவு பெறணும், புரிதல் பெறணும். உங்களுக்கான சோர்ஸ் என்ன நீங்க தேடுங்க. நீங்க தான் தேடி கண்டுபிடிக்கணும். நீங்க தான் கவர்மெண்ட் ஜாப் போக போறீங்க. அதுக்கப்புறம் வந்து சார் எங்க வீட்டில் வந்து பிரச்சனை சார், இவன் அதை சொல்றான் சார், இவன் அதை சொல்றான் சார் இப்படின்னு எல்லாரும் சொல்றதையும் போட்டு ஒரு மனசுல போட்டு குழப்பிக்காதுங்க. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சா எல்லாரும் தெளிவு பெறணும். தெளிவுனா பெறாது. உங்க குமுறெல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைக்கிறீங்க. நான் மேக்ஸிமம் பார்த்துருக்கேன். மேக்ஸிமம் வாட்ஸ்அப்ல சேட் ஸ்டேட்டஸ் தான். நான் தனிமையாக விரும்புகிறேன், இந்த உலகம் என்னை மதிப்பதில்லை, வெற்றி பெற்றால் மட்டும் கூடி வருவார்கள். கண்டிப்பா ஆபீஸ்லங்க வெற்றி பெற்றால் தான் கூடி வருவாங்க. இதான் நிதர்சனமான உண்மை. இதில் நம்ம சொல்றதுக்கு உண்மையே கிடையாது. ஜெயிச்சா மட்டும்தான் அந்த உலகம் நம்ம பார்ப்போம். ஆனா ஜெயிக்கிறதுக்கான வழிமுறையை தான் நம்ம தேடுமே தவிர ஜெயிச்சா மட்டும்தான் அந்த உலகம் பார்க்கும், ஜெயிச்சா மட்டும்தான் அந்த உலகம் பார்க்கும் நீ பேசிக்கிட்டே இரு. அதை கூட யாரும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு உங்களுடைய எய்ம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்கான எய்ம்னா உங்களுக்கான எய்மை நோக்கி எதை வழியோ அந்த வழியை தேடணும். அந்த வழியை நீங்க தான் தேடணும். உங்கள் வாழ்க்கை உங்களுக்கு. சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். வீடியோ சந்திக்கலாம். ஒரு வீடியோவில் அப்போ தான் வீடியோ அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? டெய்லி நான் வீடியோ அப்லோட் பண்ண மாட்டேன். அப்போ இதே பார்த்துட்டு இருப்பீங்க. ஓ சூப்பராக சார் பேசுறாங்களா, ஓ வேற இருக்குல்ல அப்படின்னு சொல்லி இதே பார்த்துட்டு இருப்பீங்க. படிக்க மாட்டீங்க. ஸோ அதனால் படிக்கிற வழியை பாருங்க. அப்பப்போ உங்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறேன். ஃபேமிலி பிரச்சனையை தூக்கி பேசுங்க. ஃபேமிலி பிரச்சனையை தயவு செஞ்சு இதோட கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. சார் வீட்டில் கஷ்டமாக தான், எல்லாருக்கும் கஷ்டம் தான், எல்லாரும் கஷ்டம். எனக்கு கூட தான் கஷ்டம் பாருங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோ மேக் பண்ணிட்டு உங்களுக்கு புக்கு ரெடி பண்ணிக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் வேற ஆஃப்லைன் கிளாஸும் பார்த்துக்கிட்டு, இதில் டெஸ்ட் வச்சு பார்த்துக்கிட்டு எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் எனக்கு கஷ்டம் இல்லை, ஆனால் அந்த கஷ்டம் இருந்தாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. எனக்கு பிடிச்ச வேலையை நான் செய்கிறேன். அதே போல் உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு நீ போக போகிறீங்க. அப்போ பிடிச்ச வேலைக்கு பிடிச்சி படிங்க. மற்ற பிரச்சனை இதை போய் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா வெற்றி அடைவர்களுக்கு வந்து காரணம் தேட மாட்டாங்க. தோல்வி அடைய போறவங்க காரணம் தேடிக்கிட்டே இருப்பாங்க. அதுல ஒரு காரணம், இந்த ஒரு காரணம். சரிங்களா? மீண்டும் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்களை கார்த்திக். நன்றி, வணக்கம்.